நபி அவர்கள் கூறிய உலகத்தின் மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அதுதான் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது யாஜூஜ் மாஜூஜ் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், ஏன் அவர்கள் ஒரு பெரிய சுவர் பின்னால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வெளியே வந்தால் உலகத்தில் என்ன நடக்கும், மிகவும் முக்கியமாக அவர்கள் வெளியே வரும் நாள் மனிதர்களுக்கு என்ன நடக்கும், இதையெல்லாம் இன்று நாம மிகவும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். ஆனால் முதலில் ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். ஒரு நாள் காலை நீங்கள் கண்களை திறந்து பார்த்தால் உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவியிருக்கும். மக்கள் பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நகரங்கள் காலியாகிக் கொண்டிருக்கிறது. அரசுகள் கூட எதையும் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஆயிரக்கணக்கான மக்கள், இல்லை மில்லியன் கணக்கான மக்கள் போல தோன்றும் ஒரு கூட்டம் மலைகளை கடந்து வருகிறது, நாடுகளை உடைத்து வருகிறது, உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் யாஜூஜ் மாஜூஜ். ஆனால் இந்த யாஜூஜ் மாஜூஜ் யார்? இதுதான் இப்போது நாம் பார்க்கப் போகும் முதல் விஷயம். நண்பர்களே, ஒரு கேள்வி. யாஜூஜ் மாஜூஜ் போன்ற பெரிய சோதனை உலகத்தில் வந்தால் மக்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மனிதர்களின் சக்தியால்தானா அல்லது அல்லாஹுவின் உதவியால்தானா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் எழுதுங்கள். முதலில் யாஜூஜ் மாஜூஜ் யார்? இது ஒரு கற்பனை கதை அல்ல. இது அல்குரானில் நேரடியாகச் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் அவர்கள் சூரா அல் கஹஃபில் இதை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்கள் சாதாரண மனிதர்கள்தான், ஆனால் அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அழிவை மட்டுமே ஏற்படுத்துவார்கள். மக்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில்தான் ஒரு பெரிய அரசர் வந்தார். அவர் பெயர் துல்கர்னைன். அவர் ஒரு நீதிமான். அல்லாஹ் அவருக்கு பெரிய அதிகாரம் கொடுத்திருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு இடத்திற்கு வந்தார். அங்கு வாழ்ந்த மக்கள் அவரிடம் ஒரு பெரிய கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், யாஜூஜ் மாஜூஜ் எங்களை மிகவும் துன்புறுத்துகிறார்கள். நாங்கள் அமைதியாக வாழ முடியவில்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டித்தர முடியுமா? அப்போது துல்கர்னைன் ஒரு பெரிய முடிவெடுத்தார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய தடுப்புச் சுவர் கட்டித்தருகிறேன். ஆனால் அந்த சுவர் சாதாரண சுவர் அல்ல. இதுதான் அடுத்த அதிர்ச்சியான விஷயம். அந்த சுவர் எப்படி கட்டப்பட்டது? துல்கர்னைன் ஒரு மலை இடைப்பட்ட பகுதியை தேர்வு செய்தார். அங்கு அவர் பெரிய இரும்பு துண்டுகளை கொண்டு வரச் சொன்னார். மலை உயரம் வரை இரும்பு அடுக்கப்பட்டது. பிறகு அதன் மேல் தீ வைத்து அதை உருக்கினார். பிறகு அதன் மேல் உருகிய செம்பு ஊற்றப்பட்டது. இதனால் என்ன ஆனது தெரியுமா? ஒரு மிக வலுவான சுவர் உருவானது. அதை ஏற முடியாது, அதை உடைக்க முடியாது. அந்த சுவர் பின்னால்தான் யாஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்டார்கள். குரான் சொல்கிறது, அவர்கள் அதை ஏற முடியவில்லை, அதை உடைக்கவும் முடியவில்லை. ஆனால் இதுதான் மிகவும் பயங்கரமான விஷயம். அவர்கள் அங்கே அமைதியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் யாஜூஜ் மாஜூஜ் அந்த சுவரை தோண்டுகிறார்கள். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் சுவரை தோண்டுவார்கள். அவர்கள் மிகவும் அருகில் வருவார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், நாளை வந்து மீண்டும் தோண்டுவோம். ஆனால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் அடுத்த நாள் அவர்கள் வந்தால் சுவர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருக்கும். இதுபோல அவர்கள் தினமும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் மட்டும் வேறுபடும். அன்று அவர்கள் சொல்வார்கள், நாளை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தூண்டுவோம். அடுத்த நாள் அவர்கள் வந்தால் சுவர் அதே நிலையில் இருக்கும். அப்போது அவர்கள் அந்த சுவரை உடைத்து வெளியே வருவார்கள். இதுதான் உலகத்தில் ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்கும் நேரம். ஆனால் அவர்கள் வெளியே வந்த பிறகு என்ன நடக்கும்? இதுதான் அடுத்த பகுதி. யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்தால் அவர்கள் ஒரு இடத்தில் மட்டும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் பரவிவிடுவார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், அவர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகம். அவர்கள் எங்கு சென்றாலும் அழிவுதான். அவர்கள் தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கு போவார்கள். ஒரு பெரிய ஏரிக்கு வந்தால் முதலில் வந்தவர்கள் எல்லாம் தண்ணீரை குடித்து விடுவார்கள். பின்னால் வரும் மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இங்கே ஒரு நாள் தண்ணீர் இருந்த போல தெரிகிறது. அவ்வளவு அளவுக்கு அவர்கள் தண்ணீரை குடித்து விடுவார்கள். இதை கேட்கும்போது ஒரு கேள்வி வரும், அவர்களை யார் நிறுத்துவார்கள்? உலகத்தின் பெரிய படைகள் கூட முடியுமா? இல்லை. இதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம்.
இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இருப்பார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து மலைகளுக்கு தப்பிச் செல்வார்கள். ஏனெனில் யாஜூஜ் மாஜூஜை மனிதர்கள் தோற்கடிக்க முடியாது. அப்போது ஈசா நபி மற்றும் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். அல்லாஹ் ஒரு சிறிய உயிரினத்தை அனுப்புவார். ஒரு சிறிய புழு போல இருக்கும். அது யாஜூஜ் மாஜூஜின் கழுத்தில் தாக்கும். ஒரே இரவில் அவர்கள் எல்லோரும் இறந்து போய்விடுவார்கள். ஒரே இரவில். இதுதான் அல்லாஹுவின் சக்தி. ஆனால் அதற்கு பிறகு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர்கள் உடல்கள் பூமி முழுவதும் இருக்கும். அப்போது அல்லாஹ் பெரிய பறவைகளை அனுப்புவார். அவை அந்த உடல்களை எடுத்துச் சென்று தூரத்தில் வீசிவிடும். பிறகு அல்லாஹ் மழை பொழிவார். பூமி மீண்டும் சுத்தமாகும். அப்போதுதான் மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ ஆரம்பிப்பார்கள். ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. யாஜூஜ் மாஜூஜ் கதை ஒரு கதையல்ல. இது கியாமத் நாளுக்கு முன் வரும் ஒரு பெரிய அடையாளம். நபி அவர்கள் இதை எச்சரிக்கையாக கூறினார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமல்ல. ஒரு நாள் எல்லாம் முடியும். அதனால் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு முக்கியமான நினைவுறுத்தல் இருக்கிறது. நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நமாஸ் தவறாமல் படிக்க வேண்டும். குர்ஆன் படிக்க வேண்டும். நல்ல செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஏனெனில் எப்போது உலகம் மாறும் என்று யாருக்கும் தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் திடீரென வரும். மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். அதனால் நாம் இன்று தயாராக இருக்க வேண்டும். இப்போது ஒரு கேள்வி. யாஜூஜ் மாஜூஜ் சுவர் இன்று எங்கே இருக்கிறது? இது இன்னும் ஒரு பெரிய மர்மம். உலகத்தில் பலர் அதை தேடுகிறார்கள். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. அல்லாஹ் அதை மறைத்திருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹ் விரும்பும் நேரத்தில் அது திறக்கும். அதுதான் கியாமத் நாளின் பெரிய அடையாளங்களில் ஒன்று. அதனால் இந்த கதையை கேட்டு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் அல்லாஹுக்கு அருகில் இருக்கிறோமா? ஏனெனில் உலகத்தின் பெரிய சோதனைகள் வருவதற்கு முன் நம் இதயம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். யாஜூஜ் மாஜூஜ் போன்ற சோதனைகளில் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இப்படிப்பட்ட இஸ்லாமிய விளக்க வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.